அதனாலதான் தேவன் முதல்ல சொல்றாரு, நான் உங்க கூட இருப்பேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்க கூட இருக்கிறார். எத்தனை பேர் உணர்றீங்க? தேவனாகிய கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இயேசுசாமி உங்க கூட இருக்கிறார். அதை நீங்க உணர்ந்தா போதும், நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். உங்க வாழ்க்கையில எந்தெந்த இடத்திலெல்லாம் சோர்வோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் தோல்வியோ, அதை முடித்து ஆசீர்வாதமாய் வாழ வைப்பதற்காக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கொஞ்சம் கூட நீங்க தயங்க கூடாது. நீங்க போகிற இடத்திலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார். அவருடைய நாமத்தை துதிப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணுவேன். கர்த்தர் பெரியவர், அவர் என் கூட இருக்கிறார். என் வாழ்நாள் முழுவதிலும் அவருடைய நாமத்தை சுமந்து வாழ்வேன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் உங்க குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைமுறையாய் அவர் வாழ வைத்து அழகு பார்ப்பார். ஆமென். தேவஜனமே, வானத்தையும் பூமியையும் படை